ஹாய் இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி, ஹாப்பி அனுமன் ஜெயந்தி டு ஆல் ஆஃப் யூ. பருப்பு பாயசம், கடலப்பருப்பு பைத்தம்பருப்பு போட்டு வேக வச்சுட்டு வேக வச்சுட்டு பண்ணேன். வடை, உளுந்து வடை தான், நார்மல் வடை மாதிரி பண்ணிவிட்டேன். வாழைக்காய் கறி, பரங்கிக்காய் வெண்டைக்காய் சாம்பார், எலுமிச்சம்பழம் ரசம், சாதம், பைத்தம்பருப்பு ஆர்டினரி பச்சரிசி சாதம். எலுமிச்சம் ரசத்துக்கு ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு தண்ணியில் பச்சை மிளகா போட்டு இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 வேக வச்சு பருப்பு போட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் தாளித்து கொட்டிட்டு பருப்பை கொட்டிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சாம்பாருக்கு பரங்கிக்காயும் வெண்டைக்காயும் நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியை கரைச்சி விட்டுட்டு உப்பு ரசப்பொடி போட்டு நல்லா கொதிச்ச உடனே 4 2 வேக வச்சு பருப்பு போட்டு கொத்தமல்லி கடுகு தாளித்து கொட்டிட்டு ஒரு பிஞ்சு வெல்லம் போட்டு வாழைக்காய் கட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வாழைக்காய் போட்டு கருவேப்பிலையும் போட்டு பெருங்காயம் போட்டு தண்ணி தெளிச்சுட்டு உப்பு காரப்பொடி போட்டு கொஞ்சம் கறிப்பொடி போட்டு சாம்பாருக்கும் கறிப்பொடி போட்டு அரை மணி நேரமாக 1 மணி நேரமாக எப்படி வேணால் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுட்டு கிரைண்டரில் தான் மாவு அரைக்கிறதுனால இட்லி மாவு கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு அதை எடுத்து சாத்திரத்துக்கு உப்பு போடுவேன். அப்புறமா அந்த மாவை எடுத்துவிட்டு உப்பு கருவேப்பிலை இஞ்சி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு வடை தட்ட வேண்டியது தான். பருப்பு பாயசத்துக்கு பருப்பை குக்கரில் வேக வச்சுட்டேன். பருப்போட துவரம்பருப்பு சாம்பார் பருப்போட கடலப்பருப்பும் பைத்தம்பருப்பும் அதுக்கப்புறம் வெல்லத்தை கரைச்சோன்ட்டு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்துன்ட்டு நெய்யில் வெல்லத்தை கரைச்சோன்ட்டு வேக வச்ச அந்த பருப்பை போட்டு இல்லை வெல்லத்தை கரைச்சோன்ட்டு அப்புறம் அதுலேயே நம்ம பருப்பை கொதிச்சோடனே பாலையும் விட்டுட்டு ஏலக்காய் தட்டி போட்டு எடுத்து இந்த முதல்ல பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரசம் பண்ண வேணும், ஆறின வேணால் லெமன் பிழியணும். அப்புறம் ஜீரகம் நெய்யில் தாளிச்சு போட்டேன், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு. கஷ்டம் பண்ண முடியல. நீ